ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlogல பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் ஒரு சில ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். அதாவது மந்த்ஸ் கணக்கில் அதை நான் வச்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுவேன். அதில் மெயினான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறமா இந்த ரம்ப இலைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னோடய ரெசிபீஸில் நான் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பல்காக வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அது எங்களுக்கு அப்பப்போ தான் கிடைக்கும், எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்றனால நல்லா இருக்கிற டைமை வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொட்டீன் vlog-ஆக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ க்ளீனிங் வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேண்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேண்ட்ரியில் இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். அதில் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் கேஸ்கெட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷரில் அப்படியே நம்ம போடாமல் தனியாக அப்படி ரிமூவ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணும். அப்படின்றனால நான் எல்லா ரப்பர் கேஸ்கெட்ஸையும் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ண போகிறேன். என்னோடய க்ராசரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ காலி ஆகிற டைம் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா புது க்ராசரிஸை ரீஃபில் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய கண்டெய்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் லேபிள் பண்ணியிருப்பேன். என்னோடய லேபிள் மிஷினில் வர லேபிள் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் தான். ஸோ அதனால் நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணாலுமே அது பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் அந்த லேபிளோட தான் அப்படியே நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணி இது வாஷ் பண்ணி முடிஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் அதை ரீஃபில் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலைகள்லாம் பார்க்க போகிறேன். இப்போ டிஷ்வாஷர் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அது ஓடிட்டுருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். நியர்லி ஒரு 10 தேங்காய் கிட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போயுமே நாங்கள் தேங்காய் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் எப்போயுமே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எல்லா டைமும் எங்களுக்கு தேங்காய் நல்லா கிடைக்காது. ஒரு சில டைமில் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கிற டைமில் நான் மொத்தமாக இப்படி வாங்கி அதை க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். சட்னி, குழம்பு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கொப்பரையில் இருக்குது பார்த்தீங்களா, அப்பே நல்லா தண்ணியில் அலசிடணும். அலசிட்டு அதை சில்லு மாதிரி எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போவே சில்லு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியல. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த மெத்தடில் தான் நான் எப்போயுமே ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம கொப்பரையில் இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்லு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய சில்லாகவே நான் எடுத்து வச்சுருவேன். நம்ம ஒவ்வொரு தடவை எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தேவையான அளவில் இதை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்கு நம்ம அதை வாங்கி ஸ்டோர் பண்ணுறோன்ற டேட்டையும் நோட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அது ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்றனால அந்த டேட் வைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றனால நான் டேட் ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி அதில் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் கோகோனட்டுன்னு போட்டு வச்சுருப்பேன். அதில் தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கினதை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த பேசிஸில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே மாதிரி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற இன்னொரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்ப இலை தான். என்னோடய குக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய விஷயத்தில் இந்த ரம்ப இலை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் எப்போயுமே இதை கொஞ்சம் வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும்.
அதே ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா 6 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும், அதோடய ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வேணுங்கிற சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதையுமே நான் வந்து ஜிப்லாக்கில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுவுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக தான் வரும், ஃபுல்லாக மொத்தமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு குக்கிங்கில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிஷ்வாஷரில் நம்ம சேர்த்த பாட்டில் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடுச்சு, நல்லாவும் காஞ்சிருச்சு டிஷ்வாஷர்லேயே. பட் இருந்தாலும் சேஃபர் சைட்காண்டி நான் வந்து வெளியில் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் உணர வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை ரீஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஏன்னா அது அரைஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து சைமல்டேனியஸாக மித்த வேலைகளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 100 கிராம்ஸ் பேக்கெட் தான் கிடைக்கும். இது சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமல் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைமாக அயர்லாண்டில் நான் இவ்வளோ குவான்டிட்டியோட முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். நேற்றைக்கு வந்து இந்தியன் ஸ்டோர் போயிருந்தோம், அங்கே வந்து இவ்வளோ பெரிய சைஸில் இருந்தது. சரி, அதனால் வாங்கியிருக்கேன். இது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இந்த கவரு. அதனால் நான் 2 குவான்டிட்டியுமே வாங்கியிருக்கேன். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரேராக ஜாஸ்தி குவான்டிட்டியில் கிடச்சனால சரி மொத்தமாக வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பொரியல், அதுக்கப்புறமா அடை, தோசை இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி கீரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அலசி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, சீக்கிரம் வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும். ஏன்னா அந்த நீர் இருக்கிறனால உங்களுக்கு அது கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து நல்லா அதை வந்து சுத்தப்படுத்தி அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை எடுத்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எந்த கீரையாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அலசிட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க, அது வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நான் வந்து சைமல்டேனியஸாக அப்பப்போ மாவையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி தெளித்து ஆட்டணும் அப்படின்னா தான் மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதனால் அதிலே வந்து தண்ணி தெளித்து நல்லா மாவு அரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். இப்போ உளுந்த மாவு வந்து அரைஞ்சிருச்சு, அதை வந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். உளுந்த மாவு எப்போயுமே நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து சூப்பராக வரும், தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ இந்த மாவை எடுத்துட்டு அரிசியும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து காய வச்சுருந்தோம் இல்லையா பேண்ட்ரியோட பாட்டில்ஸ், அது எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ டபுள் செக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா பாட்டில்ஸையுமே நல்லா வந்து ஒரு வாட்டி டிஷ்யூ பேப்பரும் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாகவே தண்ணி எதுவும் இருக்க சான்சஸ் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டு பேண்ட்ரி எல்லாத்தையும் அடிக்கிடலாம். இதுக்கு முன்னால் நிறைய விளாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போயுமே க்ராசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். அந்த 6 monthsக்குள்ளே ஏதாவது ஒன்று ஒரு சில பொருட்கள் வந்து தீந்துச்சு அப்படின்னா மட்டும் அதை நான் தனியாக வாங்கிப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மாதம் வாங்குறது இங்கே அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் 2 kg அந்த மாதிரி இதில் தான் பருப்பெல்லாம் கிடைக்கும். ஸோ அதுதான் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்ப அந்த 2 கிலோ பருப்புன்றது வந்து நமக்கு ஒரு மாதத்தில் தீர சான்ஸே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எப்போயுமே க்ராசரிஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்து வாங்கி பழகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இந்த 6 months வந்து கரெக்டாக வரும். அதுக்கேற்ற லிஸ்ட்டு எவ்வளோ நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி நான் வீட்டில் தான் எல்லா பொடிகளுமே அரைப்பேன், ஊர்லேருந்தும் கொண்டு வருவேன். ஸோ அதனால் நான் வீட்டில் அரைக்கிற மசாலாவுக்கு தேவையான பொருட்களை தனியாக எழுதி அது தனியாக நான் வாங்கி வச்சுருவேன். பேண்ட்ரியில் இருக்கிறதுலேருந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக கணக்கு தெரியும், 6 monthsக்கு கரெக்டாக வரும். ஒரு சில பொருட்கள் மட்டும் ஏதாவது சப்போஸ் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தீர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தீர்ற பொருள் மட்டும் ஊடால நம்ம வந்து காய்கறி வாங்க போகிறப்போ வாங்கிப்பேன். ஸோ இப்போ கடுகும் பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி உளுந்து கடுகு எல்லாத்தையும் கலந்து பேண்ட்ரியில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன பாட்டிலில் இதிலேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். இப்போ எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு, பேண்ட்ரியில் அடிக்கிடலாம்.
இப்போ பேண்ட்ரி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நான் வந்து நெய் காய்ச்சிக்கிறேன். நெய்யும் வந்து நான் வீட்டில் தான் காய்ச்சுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால. இப்போ நெய் வந்து சூடாகிட்டு இருக்க டைமில் நான் வந்து இப்போ டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஏன்னா காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் டின்னருக்கு வந்து நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்கிறேன். சப்பாத்தி செய்கிறேன். சப்பாத்திக்கு வந்து தேவையான மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா வெறும் வீட் ஃப்ளார் கிடையாது. இது வந்து மல்டிகிரெயின் வீட் ஃப்ளார். ஸோ இதில் வந்து ராகி, அதுக்கப்புறமா கம்பு, இந்த மாதிரி எல்லா மாவும் கலந்து அரைச்ச ஒரு ஃப்ளார் இது. நல்லா இருக்குது சப்பாத்திக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போலாம் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைப்போம் இல்லையா, அதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் வந்து குருமா செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு குருமா தான் பண்ண போகிறேன். அது வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டலை. ஏன்னா ரொம்ப பேசிக் ரெசிபி. ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொருள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா அது வந்து வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர் இதுதான் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப பேசிக் மசாலா தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. காய்கறிகள் எல்லாமே நல்லா கெட்டியாகவும் இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறனால குருமா வந்து நல்லா கெட்டியாயிடும். கடைசியாக அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ வந்து சப்பாத்தி தேய்க்க போகிறேன். என்னோடய சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து கேஸ்ட் அயர்ன். இதுக்கு முன்னால் ஒரு வ்ளாக்லேயே நான் காட்டியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் கூட நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்க க்ளீனிங்கையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சமைச்ச அந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் திரும்ப டிஷ்வாஷரில் நான் லோட் பண்ணிவிட்டு டிஷ்வாஷரில் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி வேலை முடியும். ஏன்னா லஞ்சு சமைச்சேன், அதுக்கப்புறமா இப்போ டின்னர் செஞ்சது எல்லாம் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருக்கு. அதனால் எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ டிஷ்வாஷர் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பு எல்லாத்தையுமே துடைச்சிடலாம். இது துடைச்சி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப், அதுக்கப்புறமா ஐலாண்ட் எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் க்ளீனிங்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்.
இப்போ எல்லாம் துடைச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து சிங்கையும் வந்து நல்லா விளக்கிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷிஃப்ட் லிக்விட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிடுவேன். இது நான் வந்து டெய்லியுமே பண்ணுற ஒரு விஷயம். அதனால் சிங்க் எப்போயுமே நீட்டாக இருக்கும், எந்த ஸ்மெல்லும் வராது, ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பர்டிகுலராக நான்வெஜ்லாம் சமைக்கிற அன்றைக்கி இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பாத்திரம் விளக்குறப்ப இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சுத்தமாக கிச்சனில் வாடையே இல்லாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும், வேலையும் முடிஞ்சிடும். இன்றைக்கி இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹெக்டிக்கான ஒரு டேயாக இருந்தது. அப்பப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி எல்லா வேலைகளும் ஒரே நாள் பார்க்குற மாதிரி வரும். பட் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து குக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றனால அந்த ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாக்கி நாள் வந்து டென்ஷன் இல்லாமல் குக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி இந்த நாள் எனக்கு போச்சு. இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த விலாக் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.